வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வகுப்பு 9 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 தென்காசி மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 8 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படித்தாச்சு. அப்படி தானே? சரி, இப்போ நம்ம 9வது கேள்வியிலிருந்து பதில்களை படிக்கலாம் வாங்க. ஆ, எவையேனும் ஆறனுக்கு விடை தருக. 9 பகுத்தறிவு என்றால் என்ன? பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா, நாம் ஒரு செயலை அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற வினாக்களெல்லாம் எழுப்பி அதை சிந்தித்து அறிவின் வழியே நம்ம என்ன செய்யணுமா, முடிவெடுக்கணுமா. அதுதான் என்னதான் பகுத்தறிவாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகே, அடுத்து போகலாமா? 10 கமுகு மரம் எதை தேடியது? பின்னுனா என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பொருள்? பின் அப்படிங்கிற சொல்லு சூரியன், நிலவு, விண்மீன் இந்த மாதிரி உயர தெரியக்கூடிய பொருட்களுடைய இருப்பிடத்தை குறிக்கிறதுக்கு பேர் தான் பின்னு. அப்போ இந்த கமுகு மரம் என்னதான் விண்ணில் உள்ள கதிரவனுடைய ஒளியை தேடி என்ன செய்தான், போகுதான். சரியா? கதிரவனுடைய ஒளியை தேடி அது செல்கிறது. ஓகே, புரிஞ்சிருச்சா? 11 அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே. அசை எத்தனை வகைப்படும்? வெரி குட். எத்தனை? 2 வகைப்படும். என்னெல்லாம்? ஒன்று நேரசை, இன்னொன்று என்னது? நிறையசை. சூப்பர். அடுத்து போகலாமா? 12 தமிழ் சான்றோனுக்கும் ரோமைய சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? அதாவது தமிழ் மக்கள் சான்றோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இத்தாலி நாட்டில் உள்ள ரோமையர் அவங்க சாப்பன்ஸ், அதாவது அறிவுடையன் அப்படின்னு சொல்லி போற்றி வந்திருக்காங்க. ரோமருடைய சாப்பியன்ஸ் அல்லது சான்றோன் இவங்க சமுதாயத்திலிருந்து விலகி தன்னுடைய சொந்தமான பண்புகளை தான் என்ன செய்யணுமா, வளர்க்க வேண்டுமா. ஆனால் இந்த ரோமையருடைய சான்றோர் அரிதாகத்தான் சமுதாயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, தோன்றியிருக்காங்க. தமிழ் சான்றோன் சமுதாயத்தில் வாழ்ந்து தன்னால் என்ன பல நன்மைகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்வாங்களாம். இப்போ பிசிராந்தையார், கோப்பெருஞ்செயலன் இவங்க கூறியது போல் தமிழ் சான்றோர் என்ன செஞ்சுருக்காங்க, பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, புரிஞ்சிருச்சா? அடுத்து போகலாமா? 13 நினைத்தேன், கவித்தேன், படைத்தேன், சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக. சரி, கவினா என்னது? வெரி குட். என்னது? பாடல். அப்போ அந்த பாடலை தேனாக படைச்சி என்ன செஞ்சுருக்காங்களாம், சுவைச்சிருக்காங்களாம். சரியா? அந்த பாடலை தேனாக உருவகம் செஞ்சு படைச்சி சுவைத்ததாக இதில் என்ன செஞ்சுருக்காங்களாம், கூறியிருக்காங்களாம். இதில் சொல் பொருள் பின்வரு நிலையணி அமைஞ்சிருக்கான். சரியா? சரி, அடுத்து போகலாமா? 14 கலைச்சொல் தருக. 1 பெர்சனாலிட்டி ஆளுமை, 2 ஃபாண்ட் எழுத்துரு. 15 பார்க்கலாமா? சொற்றொடர் உருவாக்குக. செந்தமிழும் சுவையும் போல. இந்த மாதிரி ஒரு தொடரை வச்சு நாமளே என்ன செஞ்சுக்கிடணும், ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாமா? இப்போ கணவனும் மனைவியும் செந்தமிழும் சுவையும் போல பிரியாது குடும்பம் நடத்துவர். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்த கேள்வி போகலாமா? 16 அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒலி மரபு பிள்ளைகளை திருத்துக. சரி, இப்போ மயிலோட ஒலி என்ன வரும்? என்ன வரும்? அகவும். மயில் என்ன செய்யும்? அகவும். சரி, ஆந்த வெரி குட். என்ன பண்ணும்? அலரும். சேவல் என்ன செய்யும்? கூவும். சேவல் என்ன செய்யும்? கூவும். அப்போ அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையினுடைய அழகான ஒளிகளை என்ன செய்யணுமா, நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போ இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க.
மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.